நேற்று நான் உதயநிதி அவர்கள் பற்றி பேசின அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து அப்போ டிவிகேல இதெல்லாம் பண்ணலையா, டிவிகேல இதை விடலாம் கேவலமாக பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி போட்டுட்ருந்தாங்க. டிவிகேவாக இருந்தாலும் சரி, டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே பெண்களை இழிவாக பேசியிருந்தா தப்பு தான். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் அதுக்கு செப்பரேட்டாக வாய்ஸ் கொடுக்கல, நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தீங்க. இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ என் சைட்லேருந்து என்ன கொஸ்டின்னா, இப்போ இந்த 2 பார்ட்டிஸ் பண்ணதையுமே நீங்கள் ஈக்குவலாக அக்கௌண்டபிளாக ஹோல்ட் பண்ண போகிறீங்களா, இல்லைனா அவர் பண்ணதுக்கு இவர் பண்ணிட்டாரு ஸோ சரியாக போச்சுங்கிற மாதிரி சொல்ல போகிறீங்களாங்கிறது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காவது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி சைட் பண்ணி நம்ம ஒரு அரசியல் பண்ணாமல் நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ எது ரைட்டோ அதை சைட் பண்ணி அரசியல் பண்ணுறது நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். அதுதான் என்னோடய ஸ்டாண்ட். எப்போவுமே பொலிட்டிக்கல் பார்ட்டியை சைட் பண்ணி என்றைக்குமே நான் பேச மாட்டேன். ஸோ இப்போ புதுசாக நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. இஃப் யூ ஃபீல் நான் ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கைண்ட்லி அன்ஃபாலோ. ஏன்னா நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் நிறைய பேர் நேற்று கமெண்ட்ஸில் வந்து அப்யூசிவாக பேசிகிட்டு இருந்தீங்க. நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் போடாமல் பேர் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் எனக்கு தெரியாது, ஆனால் சைபர் கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்களை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பார்த்து விளையாடுங்க.